ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிண்டரில் வளர்க்குறத பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒரு 1 மந்த் ஃபீட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது 2 டேஸ் பிஃபோர் வந்து நான் இதை சிண்டரில் பாட் பண்ணியிருந்தேன். மூன்ஸ்டெட் வுட்டுங்கிற DA38 புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினேன். ஸோ இன்னொன்று DA62ங்கிற ஒரு பிளான்ட்டை. ஸோ இது 2 டேஸ் தான் ஆகுது. ஸோ நான் இதுக்கு மைக்ரோரைஸா கொடுக்கல, யோமிக்கும் ஃபங்கிசைடு தான் கொடுத்துருக்கேன். ஸோ மைக்ரோரைஸா கொடுத்து நீங்கள் பாட் பண்ணிங்கன்னா அது 10 டேஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு கொடுத்தீங்கன்னா 4 டேஸ் கழிச்சு இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ வெறும் தண்ணியை மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டெம்மில் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ வெயிலில் வைக்கக்கூடாது. 1 வீக் வரைக்கும் வெயிலில் வைக்கக்கூடாது. மீடியாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ ஆல்ரெடி ஹியூமிக்கும் ஃபங்கிசைட் நீங்கள் மீடியாவில் கொடுத்தனால அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு செடி வேர் வளர வளர உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். ஸோ தண்ணியை மட்டும் 3 நேரம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ எப்போ இதை வெயிலில் வைக்கணும் அப்படின்னா, அந்த நோட்ஸ் எல்லாம் லேசாக ஆக்டிவேட் ஆகும்போது மட்டும்தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக 10 மணி, காலை 10 மணி இல்லைன்னா காலையில் 7 to 10க்குள்ளே வெயிலில் வைக்கலாம். நோட்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். உங்களுக்கு இலை லேசாக தெரியும் போது தான் நீங்கள் வெயிலில் வைக்கணும். ஸோ பாருங்கள், இது குட்டி குட்டியாக நோட்ஸ் வருது. ஸோ இதுக்கு மெயினாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். கான்ஃபிடார் 1/2 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ நீங்கள் ஹியூமிக்கு ஃபங்கிசைடு கொடுத்துருந்தா மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் மைக்ரோரைஸா ப்ராசஸ்னால் 10 டேஸ்க்கு எதுவும் செய்யாதீங்க, தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ப்ராசஸில் நீங்கள் கான்ஃபிடாரை நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டெம் நனையிற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு சாப்பிடாது, அந்த நோட்ஸை சாப்பிடாம இருக்கும். ஸோ காலை வெயிலில் நீங்கள் கொஞ்சம் இலை வெளியில் லேசாக தெரியும் போது காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு 10 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 11 மணி வரைக்கும். ஸோ இலை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபீடை கொடுக்கணும். ஃபீடு கொடுக்குறதுல அவசரமே கிடையாது. இலை இந்த அளவுக்கு வரணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி வெறும் நோட்ஸ் இருக்கும்போதெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. வெளியில் அது வரணும் உங்களுக்கு. இந்த சின்ன சின்ன இந்த இலை வரணும். வரும்போது தான் அதுக்கு சாப்பாடு தேவைப்படும். ஸோ என்ன கொடுக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஹியூமிக் கொடுக்கலாம். நீங்கள் ஹியூமிக்கோட 1261 கலந்தும் கொடுக்கலாம். இல்லை இன்றைக்கி ஹியூமிக் கொடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் 1261ம் கொடுக்கலாம். நீங்கள் அந்த செடிக்கு 2 டேஸ் கழிச்சு 1261ம் எப்சம் சால்ட்டோட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு 1261ங்கிறத உங்களுக்கு வந்து சும்மா ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இலை நல்லா வந்ததுக்கப்புறம் தான் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இலை இந்த அளவுக்கு வரணும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த செடியை நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வெயில்லையும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு 12 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். இலை வரணும் உங்களுக்கு. அப்போ தான் அதனால் தாங்க முடியும் உங்களுக்கு. நல்லா இலை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டே நீங்கள் வெயிலில் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா அந்த நோட்ஸ் வெளியில் வரவே வராது. பூச்சி சாப்பிட்ரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நுனியெல்லாம் கருகிரும் உங்களுக்கு. தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப மீடியாக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றினாலும் இந்த மாதிரி நுனி கருகிரும். அது ஒரு ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு. செய்ய செய்ய அந்த ப்ராக்டிஸில் வந்துடும் நமக்கு. நம்ம செடிக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது நமக்கு புரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்டெம்மில் நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போதே மீடியாவில் விழுந்துரும் உங்களுக்கு. ஸோ ஹியூமிக் கொடுக்கும்போது நீங்கள் மீடியாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்றலாம். ஸோ நல்லா இலை வர விட்டு தான் ஹியூமிக் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த செடியை கூட நான் நிழல்ல தான் வச்சுருக்கேன். ஸோ 2 செடிக்கு நடுவில் நீங்கள் வைக்கலாம். 1 மந்த்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் இப்போல்லாம் நமக்கு வெயில் ஜாஸ்தியாக வரப்போகுது. ஸோ 2 செடிக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன செடிகளை வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வளர்த்து வந்துடலாம். பாருங்கள், இந்த ரோஸ் நேற்று காமிச்சேன் நான். அதாவது மொரீஷியஸ் வில்லியம் மாரிஸுங்கிற ஒரு பிளான்ட்டை. இது இந்த மாதிரி தான். இதெல்லாம் எப்போ வளர்த்தேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அக்டோபரில் தான் நிறைய செடி வாங்கினேன். கேஎஸ்டியில், புஷ்பாஞ்சலியில் அக்டோபர், அது செப்டம்பர் லாஸ்ட்லேருந்து அக்டோபர் ஃபுல்லாகவே நிறைய செடி வாங்கியிருக்கேன். இது வந்து DA44 புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது. இந்த செடியெல்லாம் எப்படி பாட் பண்ணேன்னு காமிச்சேன். ஸோ ஸ்டார்டிங்கில் 4 இன்ச் தான் நான் பாட் பண்ணேன். பாருங்கள், அதுக்கு சின்ன குச்சியாக இருந்துச்சு. இது ஒரே ஒரு பேஸில்
உங்களுக்கு ஒரு பேசில் தான் இவ்வளோ ஹைட்டாக உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஹைட்டாக மேலே போகுது. ஸோ ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு அழகா இந்த மாரி கொடி வகைக்கு எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இத அப்படியே நம்மனால வளர்க்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இதுக்கு ரெடி பண்ணிடணும். ஸோ இந்த மாரி பூ வந்துச்சுன்னா, கண்டிப்பா பிஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி கொத்து கொத்தா வர பூவெல்லாம் அந்த கலர் தெரியும்போது பிஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் கம்ப்ளீட்டா கட் பண்ணிடணும். ஸோ இத கவனிக்கல. இந்த பூ வந்து பூத்துருச்சு. ஸோ இந்த செடி வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு. நல்லாவும் இருக்கு கலரு. கொத்து கொத்தா பூக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். சரி இந்த மாதிரி பூக்க விடக்கூடாது. நீங்க பூக்க விட்டீங்க அப்படின்னா, குரோத் ரொம்ப குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ எல்லா முட்டையும் நம்ம இந்த மாரி பிஞ்ச் பண்ணிடணும். ஸோ மெயினா இன்னைக்கு சிண்டர் மீடியாக்கு தான் நான் சொல்றேன். சிண்டர் மீடியாக்கு 1 மந்த் வந்து ஹியூமிக்கும் 1261 நீங்க குடுக்கணும். அடுத்த மாசம் தான் 13, 40, 13 குடுக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு குரோத் இருக்கோ, அத பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபீடுக்கு நீங்க போகணும். ஸோ பாருங்க இது சொலேரிங்கிற ஒரு பிளான்ட்டா இந்த டச் ரோஸு. இத எப்படி பாட் பண்ணேன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நானு. ஸோ சிண்டர் மீடியால ஸ்டார்ட்டிங்கில இத பாட் பண்ணும்போது அப்படியே பாட் பண்ணிட்டேன். நான் டைரக்ட்டாவே இந்த தொட்டியில பாட் பண்ணிட்டேன். அதாவது அந்த மண்ண எடுக்காமயே பாட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 1 1/2 மாசம் ஆகுது. இது வந்து மான்கரு, ஜப்பான் ரோஸு 2 இருக்கு என்கிட்ட. 1 புஷ்பாஞ்சலியில வாங்குனது, 1 பிளான்ட் ரோஸ் வேர்ல்ட்ல வாங்குனது. ஸோ 2 பிளான்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லாவே வளருது. ஸோ மொட்டெல்லாம் பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது DA 29 கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதுவும் 2 இருக்கு. பிளான்ட் ரோஸ் வேர்ல்ட்ல வாங்குனது 1 இருக்கு. புஷ்பாஞ்சலியில 1 வாங்குனது இருக்கு. ஸோ இதெல்லாமே கோகோபீட் மீடியால இருக்கு. ஸோ கோகோபீட் மீடியாக்கு வீக்லி 2 டைம்ஸ் குடுத்தா போதும் ஃபீடு. ஸோ இது பாருங்க, யாரி அதித்தி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸா ரொம்ப நாளா வளரல. கேஎஸ்ஜில வாங்குனது ஸ்டார்ட்டிங்கில. இப்ப தான் அது பிக்கப் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து செடி வந்து இது DA 55 இது இப்ப ரீசென்ட்டா வாங்குனது தான். சம்டைம்ஸ் செடி வந்து ஸ்பீடா பிக்கப் ஆயிடும். சம்டைம்ஸ் லேட் ஆகும். செடிய பொறுத்து இருக்கு. இது மான்கரு. இது வந்து புஷ்பாஞ்சலியில வாங்குனதுன்னு நெனைக்கிறேன். 2 இருக்கு என்கிட்ட. ஸோ ஸ்டார்ட்டிங்லயே இந்த கப் ஷேப் தெரியுது. செடி பெருசா ஆச்சுன்னா பூவும் பெருசாகும். ஸோ இந்த பூவ நான் விட்டுட்டேன் அப்படின்னா, கீழ வளர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதோட குரோத் ரொம்ப ஸ்லோவாயிடும். ஸோ அவ்வளோ எனர்ஜி அந்த பூக்கு ஃபர்ஸ்ட்டு குடுக்கும் செடி. ஸோ அதனால நம்ம பிஞ்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த வருஷம்லாம் நான் ரொம்ப பூக்க விடுறதில்ல செடிகள. பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ பிஞ்சிங்கோட இது வெனிஸா பெல்லு. ஸோ இது நல்ல ஒரு எல்லோ கலர் ரோஸு. இது பஞ்ச்சா பூக்குது உங்களுக்கு. பாருங்க ஒரே ஒரு பேசில்ல இந்த அளவுக்கு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கு. ஸோ டிஏல இது ஒண்ணு தான் பெனிஃபிட்டு. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். பஞ்ச் பஞ்சா பூ பூக்கும். சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, கார்டன் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. வளர்க்க தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கட் பண்ணேன் பாருங்க. அடுத்து உள்ளேருந்து க்ரோத் வருது. 7 லீவ்ஸ் இருக்கு. ஸோ டிஏ ரோசஸ்லலாம் நிறைய 7 லீவ்ஸ் இருக்கு. அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ சிண்டர்ல வளர்க்குறவங்க தாராளமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி அழகா வளர்த்து கொண்டு வாங்க. உங்க செடி அழகா வளர்ந்துரும். ஸோ பாருங்க இந்த பூவெல்லாம் நான் பறிச்சுட்டேன். பார்க்க எவ்வளோ அழகா க்யூட்டா இருக்கு. இந்த பேபி ரோஸு பெருசாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.